சென்னை வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தளம் பகுதியில் மாநகராட்சி இடத்தில் குடியிருந்தவர்களை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றிய நிலையில் வீடின்றி சாலையில் தவித்தவர்களுக்கு வடசென்னை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உணவு வழங்கினர். மேலும் தங்குவதற்கு வீடின்றி தவிக்கும் மாற்றுத்திறனாளிகள், மனநலம் குன்றியவர்கள் சாலையில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். ஈரோடு வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் ஜெகதீஷ் தலைமையில் அக்கட்சியினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். அம்மனுவில் உடனடியாக பவானி, அந்தியூர் தொகுதியில் உள்ள மதுபான கடைகள் மற்றும் ஊரக பகுதிகளில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்வதை உடனடியாக தடை செய்திடவும், கள்ளத்தனமாக மது விற்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் வரதராஜபுரம் ஊராட்சிக்குட்பட்ட தனன்செல்வி நகர் சாலையில் சைடுவால் அமைக்கும் பணி நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்வதற்காக திட்டம் மதிப்பீடு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பணிகளை துவங்குவதற்காக அடிக்கல் நாட்டுவதற்கு குன்றத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் வருகை தந்து அடிக்கல் நாட்டிய பொழுது வரதராஜபுரம் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த கால்வாயில் அகலம் 60 அடி கொண்டது என்றும் அது சுருங்கி 20 அடி 10 அடி என செல்வதால் மழைக்காலங்களில் வரதராஜபுரம் தண்ணீரில் தத்தளிக்கும் நிலை ஏற்படுகிறது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். அம்மனுவில் தாலுகா படைவீடு கிராமம் பாரதி நகர் பகுதியில் வசிக்கும் கதிர்வேல் என்பவர் தான் சமூக சேவகர் என்றும் மாவட்ட சட்ட பணிகள் குழு ஆணைக்குழு தன்னை உறுப்பினராக நியமித்துள்ளார்கள் என்று கூறிக்கொண்டு பொதுமக்களிடம், அரசு அதிகாரிகளிடம் அராஜகமாக நடந்து வருகிறார் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். திருப்பூரில் டையிங் நிறுவனம் நடத்தி 35 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது பாதிக்கப்பட்டவர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். திருப்பூர் நல்லூயு பகுதியைச் சேர்ந்த குமாரசாமி பனியன் குடோன் நடத்தி வரும் நிலையில் டையிங் நிறுவனம் நடத்தி வரும் நாகசெந்தில் மற்றும் இளையராஜா ஆகிய இருவரும் கடனாக 35 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிய நிலையில் பணத்தை திருப்பி கொடுக்காமல் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். இவங்க ஏற்கனவே ஒரு அரிமா டெக்ஸ் ஒரு நிறுவனம் நடத்தி ஒரு 50 பேருக்கு ஏமாத்திட்டாங்க. அதுபோக ரீச்சே ப்ராசஸ்ல ஒரு 100 பேருக்கு மேலே ஏமாத்திருக்காங்க. மொத்தம் 4.5 கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்காங்க. இது அதே மெத்தடில் என்னையும் இப்போ ஏமாத்தணுக்காக என் மேலே பல்லடத்தில் பொய்யான புகார் அளித்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. அது சம்பந்தமாக இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். இது நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்கிறேன். இவங்களோட வேலையை இப்படி ஏமாத்துறதான் வேலையாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசையும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பணத்தை பெற்று தருமாறு கேட்டுக்கிறேன். இப்போ நான் என்னோட சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் இப்போ கமிஷனர் சார்ட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வத்தராயன் தெற்கு பகுதியில் இன்று மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கு மீன் குஞ்சுகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. வத்தராயன் தெற்கு ஊரில் பொது இடமான ஊராட்சி செயலக கட்டிடத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தும்படி கேட்டுக் கொண்டதாக கூறி மீன் வளர்ப்பு விவசாயிகள் ஒரு தரப்பினர் அந்நிகழ்ச்சியை புறக்கணித்து மீன் குஞ்சு வாங்க மறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மதுபான கடையில் புகுந்த 8 அடி நீளமுள்ள சாரி பாம்புவால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த நத்தம் தீயணைப்பு வீரர்கள் பாம்பு பிடிக்கும் கருவி மூலம் 8 அடி நீளமுள்ள பாம்பை லாவகமாக பிடித்து சாக்குப்பைக்குள் அடைத்து நத்தம் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தென்கடப்பந்தாங்கல் ஊராட்சி பகுதியில் உள்ள ஏரியில் கடந்த சில நாட்களாகவே உரிய அனுமதியின்றி முரப்பு மண் எடுக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் அரசு அனுமதி பெற்றுதான் முரம்பு மணல் எடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதனை முழுமையாக பார்வையிட்டு உரிய விசாரணை நடத்தி உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நின்று கொண்டிருந்த காரில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த இளைஞரின் உடல் கைப்பற்றப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர்
காரில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஐயனாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே புதுக்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஐயனார் கோவில் தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்தேரோட்டத்தை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் JKN ராம ஜெயலிங்கம் உள்ளிட்ட ஊர் நாட்டாமைகள் ஒன்றிணைந்து தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பிக்கனஹள்ளி ஊராட்சியில் தாசில்தார் அசோக்குமார், மாநில விவசாய அணி துணை செயலாளர் சூடப்பட்டி சுப்பிரமணி தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் அனைத்து துறையை சேர்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றுக்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் முறையாக வரி செலுத்தாத குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வரி செலுத்தாமல் தாமதம் செய்யும் குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை, சிங்காரவேலர் தங்கும் விடுதி மற்றும் காமராஜர் நகர் பகுதியில் அமைந்துள்ள தொகுப்பு வீடுகள் ஆகியவற்றின் செலவுகள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது கணக்கு குழு ஆய்வு மேற்கொண்டது. மேலும் திட்டக்குழு தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் பொதுப்பணித்துறை, நகராட்சி வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறையினர் கலந்து கொண்டனர். வேலூர் வடக்கு மண்டல துணை காவல் ஆணையராக பொறுப்பேற்ற தர்மராஜன் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் துணை காவல் ஆணையர் தர்மராஜன் மக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவலர்களுக்கு உத்தரவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பேரிடர் மீட்பு மற்றும் தீயணைப்பு துறை சார்பில் பேரிடர் மீட்பு பணிகள் குறித்த ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நீரில் மூழ்கி ஆபத்தான நிலையில் உள்ளவர்களை காப்பது குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு மற்றும் பெண் விவசாயிகள் சங்கம் சார்பில் பாரம்பரிய விதை திருவிழா மற்றும் சிறுதானிய உணவு மீட்டெடுத்தல் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறுதானியம் உற்பத்தி செய்யும் சிறு குறு விவசாயிகளின் விவசாய வேலைகளை ஊரக 100 நாள் வேலை திட்டத்தில் உள்ளடக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் சட்டமன்ற உறுதிமொழி குழு ஆய்வு மேற்கொண்டது. மேலும் குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் குடிநீர் வசதி குறைபாடு, கழிப்பறையில் அதிக கட்டண வசூல் மற்றும் சமூக விரோதிகளின் அட்டகாசம் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர நகரமன்ற கூட்டத்தில் குன்னூர் மவுண்ட் ரோடு பகுதியில் உள்ள மதுபான கடையை அகற்ற சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மதுபான கடையினால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் சிரமமடைந்து வருவதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட நிலையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கரூர் மாவட்டம் மருதூரில் காவிரி ஆற்றில் கதவணை அமைத்திடவும், பெரிய ஏரி குளங்களுக்கு குழாய்கள் மூலம் வெள்ள உபரி நீர் நிரப்பிடவும் தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது காவிரி ஆற்றில் செல்லும் நீர் வீணாக கடலில் கலக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் இதே கருத்தினை மக்கள் நல்வாழ்வு சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினரும் தெரிவித்துள்ளனர்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வந்த நிகழ்வை கணேஷ் என்ற ஓவியர் பிரதமர் மோடி செங்கோலை ஏந்தி நிற்பது போல் தமிழ் எழுத்துக்கள் மற்றும் திருக்குறள் மேற்கோள் மூலம் வரைந்து அசத்தியுள்ளார். இந்த புகைப்படம் அனைத்து வலைதளங்களிலும் பரவி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பாராட்டை பெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆதி காமாட்சி அம்மன் கோவிலில் வள்ளி கும்மி ஆட்டம் குழுவினர் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், சிறுமியர் என பலர் இசை பாடலுக்கு ஏற்ப நடன அசைவுகள் மூலம் நடனமாடி மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே முறையான கால்வாய் வசதி இல்லாததால் ரயில்வே சுரங்க பாதையின் கீழ் தேங்கும் கழிவு நீரால் சுகாதாரக்கேடு ஏற்பட்டு பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இது குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்ததை அடுத்து அதிகாரிகள் கண் துடைப்பிற்காக கால்வாயை மட்டும் சரி செய்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் களஞ்சியம் பெண்கள் இயக்கம் சார்பில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி காவல் ஆய்வாளர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. மேலும் மேலதாளம் முழங்க 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கும்பம் எடுத்தும் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாதைகளை கைகளில் ஏந்தி கோஷம் எழுப்பியபடி நகர்ப்பகுதி முழுவதும் ஊர்வலமாக வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தேனி மாவட்டத்தில் உள்ள முல்லை பெரியார் அணையில் 18ஆம் கால்வாயில் தண்ணீர் திறந்து விடுவதற்கு முன்பாக கால்வாயை சீரமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு நீர் வெளியேற முடியாத நிலையில் 18ஆம் கால்வாயில் நீர் திறப்பதற்கு முன்பாக முறையாக சீரமைத்து பாலங்களை பலப்படுத்தி தர கோரிக்கை எழுந்துள்ளது. நாங்க இதை அரசுக்கு தொடர்ந்து என்ன சொல்றோம்னா, 15 ஆண்டு கூட ஆகாத இந்த பாலம் உடஞ்சிருச்சு, அந்த பாலங்களை சீரமைச்சுட்டாங்க, வாய்க்கால தூர்வாரி கண்மாய்க்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்றோம். திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டு முடிஞ்சிருச்சு. இந்த 4 ஆண்டுகள முறையா எந்த கண்மாய்க்கு தண்ணி வந்து சேரல. கடைமடை கண்மாய்க்கு எதுக்கு தண்ணி போல மொத்தம் 0 பாயிண்ட்ல இருந்து தொம்பிச்சேரி வரைக்கும் கம்பம் சட்டமன்ற தொகுதி, போடி சட்டமன்ற தொகுதியில மொத்தம் 44 கண்மாய், செகண்ட் ரீஜ்ல ஒரு 16 கண்மாய் இருக்கு. எந்த கண்மாயையும் முழுமையா தண்ணி வந்து சேரல. இதை நாங்க ஆர்ப்பாட்டம் மூலியமாவும் போராட்டம் மூலியமாவும் துண்டறிக்கைகள் கொடுத்தும் சுவரொட்டி மூலியமாவும் பல தடவை நாங்க போராட்டங்களை பண்ணிட்டோம். ஆனா அரசு இதை காதுல வாங்குறதும் இல்ல. கண்ணிருந்து குருடா, காதிருந்து செவிடா, வாயிருந்து ஊமையா போய்கிட்டே இருக்காங்க. ஆனா மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, நாங்க இனி மக்களை திரட்டி இதுக்கான போராட்டங்களை தீவிரமா எடுக்கணும் முடிவு பண்ணி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் எத்தனால் ஏற்றி வந்த டேங்கர் லாரியின் டயர் வெடித்து திடீரென தீப்பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து உடனடியாக லாரியில் இருந்து கீழே குதித்த ஓட்டுநர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயினை அணைத்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அருகே மஞ்சம்பட்டி கிராமத்தில் விளைநிலங்கள் வழியாக இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய எடுத்து சென்றவர்களை தடுத்து நிலத்தின் உரிமையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது காலம் காலமாக தாங்கள் பயன்படுத்தி வந்த இடுகாட்டு பாதையை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதாக புகார் தெரிவித்த பொதுமக்கள் மற்றும் ஆக்கிரமிப்பாளரிடம் கந்தரவக்கோட்டை காவல் ஆய்வாளர் வனிதா தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை அருகே நார்த்தாமலை பகுதியில் தொடர் மின்வெட்டு காரணமாக 10ற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடிதண்ணீர் பிடிக்க முடியாமல் காலி குடங்களுடன் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய அந்தந்த கிராமங்களில் சுத்தமான குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் சாலையில் சென்று கொண்டிருந்த அடையாளம் தெரியாத நபர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் முகமது யாசர் என்பவரை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததின் பேரில் மறியல் கைவிடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கள்ளர் பள்ளிகள் மற்றும் விடுதிகளின் பெயரை மாற்றுவதற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில தலைவர் இளையராஜா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளர் அரசு பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் அனைத்து சமூகத்தை சார்ந்த பொதுமக்களும் பயன்பெறுகிறார்கள் என்றும், கள்ளர் என்கிற பெயர் தாங்கிய காரணத்தால் எந்தவிதமான சமூக பிரச்சனைகளும் இதுவரை ஏற்பட்டதில்லை என்றும் தெரிவித்தார். அதாவது பட்டாதாரி ஒரு குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்திலயும் பட்டாதாரி ஒருத்தர் உருவாகணும். அது இன்னமும் எங்க சமூகத்துல நிறைய இடத்துல இன்னும் உருவாகல. நாங்க அதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம். எல்லா பிள்ளைகளும் படிக்கணும், எங்களுக்கு படிப்பை உண்டு பண்ணணும். இந்த மாதிரி விடயங்கள் நடக்கும்போது எங்களுக்கு நாங்க அதுல பாதிக்கப்படுறோம். ஏன்னா அந்த நாட்டோட சுதந்திரத்துக்காண்டி அந்த கல்லர் மக்கள், எங்களுடைய மக்கள், முக்குளத்தூரான கல்லர் மக்கள் ஏகப்பட்டவர் உசுறு கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஒரு சிறு அங்கம் தான் அதுல அந்த பள்ளி. அது எங்க அடையாளம். வருங்காலத்துல எங்க பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும்ல இந்த பள்ளி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி. அதனால எங்களுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தனக்கு மரியாதை கொடுக்கவில்லை என கூறி டீ கடை ஊழியர் ஒருவரை காவல் உதவி ஆய்வாளர் தாக்கும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த நிலையில் டீ கடை ஊழியரை தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பங்களா தெருவில் வைக்கோல் ஏற்றி வந்த சரக்கு வாகனம் மீது மின்னழுத்த கம்பி உரசியதில் வாகனம் முழுவதும் தீப்பற்றி எரிய தொடங்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்த நிலையிலும் வாகனம் முழுவதும் தீயில் எரிந்து சேதமடைந்தது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருசுழியில் உள்ள ஸ்ரீ திருமேனிநாதர் சுவாமி கோயிலில் ஆடி தபசு விழா கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் திருசுழி சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சக்கில்நத்தம் கிராமத்தில் கோவிந்தன் என்பவருக்கு சொந்தமான நார் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்த நிலையில் தொழிற்சாலையில் இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பாக மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக பணி பாதுகாப்பு வழங்க கோரியும் வழக்கறிஞர் முருகானந்தம் படுகொலையை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் நிறைவேற்ற வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் செட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தங்களுக்கு முறையான 100 நாள் திட்ட பணி வழங்கவில்லை என கூறி வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள் முற்றுகையில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் முற்றுகை கைவிடப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.